ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் டியூ டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்லேயே நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூ டேட் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் does not accrue day by day or according to the period of holding investment. ஒவ்வொரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்லலாம் இருக்காது, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்க அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து எப்போ அக்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸட் பீரியட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 6 months ஒன்ஸ், எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து அக்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இன்ட்ரெஸ்ட் டேட், டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 45 ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ₹1 lakh 10% சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st April 2023. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்யூரிட்டிஸுக்குமே எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க, எப்போ சேல் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க, பட் சேல் பண்ணல, அதனால கொடுக்கல. ₹2 lakh 15% debentures of a limited company purchased on 1/1/2023. ₹1 lakh 50,000 12% securities of a paper mill company purchased on 1/3/2023. These securities were sold on 1/9/2023. இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேட்டும் இருக்குது, சேல் டேட்டும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த செக்யூரிட்டி பாருங்கள், 2,50,000 10% securities of இஜெட் லிமிடெட் purchased on 1/2/2023 and disposed of on 2/10/2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் டேட்டும் இருக்குது, சேல் டேட்டும் இருக்குது. அடுத்த செக்யூரிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் டேட், சேல் டேட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 months ஒன்ஸ் இந்தியாவில் இல்லையா, ஸோ 31st July ஆஃப் எவ்ரி இயர் அண்ட் 31st January. ஓகே, ஸோ இந்த 2 மாதத்தில் வந்து அக்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அசஸ்மெண்ட் இயர் இப்போ 24-25. ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் April 1, 2023 ஸ்டார்ட் ஆகும், March 1, 2024 ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது இந்த பீரியடுக்குள்ளே அந்த செக்யூரிட்டிஸ் இருந்ததா, இந்த பீரியடுக்கு முன்னாடியே அந்த செக்யூரிட்டிஸ் சேல் பண்ணிட்டாங்களா, அதை எடுத்துக்கணும். அதாவது 2 6 monthsமே அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, ஒன்று வந்து ஜூலையில் வரும், இன்னொன்று ஜான்வரியில். ஸோ அந்த 2 6 monthமே வந்து செக்யூரிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரா அப்படின்றத பார்க்கணும். இல்லை ஒரு வேளை சேல் பண்ணியிருந்தா அப்போ வந்து என்ன கிடைக்கும், ஒரு 6 monthsல தான் அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் தான் பண்ண போகிறோம். பட் அது வந்து 2 times 1 time அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளத்தில் டிஃபிகல்ட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இதில் கிராஸ் அப் பண்ணணுமா அப்படின்ற ரூல்ஸை முதல்ல நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி நம்மளோட ரூல்ஸை நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னாலே வில் நாட் பி கிராஸ்ட் அப். பாருங்கள், நமக்கு இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம கிராஸ் அப் பண்ண மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் லிமிடெட் கம்பெனி கொடுத்துருக்காங்க. பேப்பர் மில் கம்பெனி, இஜெட் கம்பெனி, XYZ கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் இருக்குது, லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் இருக்குது. நமக்கு அந்த கம்பெனியோட நேமில் டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 4த்துலேயுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுக்காததுனால இது எல்லாமே லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் தான். ஓகே, அப்போ இந்த லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கு கிராஸ் அப் ரூல்ஸ் என்ன? லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி இஸ் கேல்குலேட்டட் there is no need to grass up. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோன்னா கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்த்தா 5 இன்ஃபர்மேஷனுமே ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, நோ நீட் டு கிராஸ் அப். இது எல்லாத்துலேயுமே டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னு கொடுக்கல. அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணால் போதும், கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. கிராஸ் அப்போட ரூல்ஸ் புரிஞ்சிடுச்சா? இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். rupees 1 lakh 10% central government securities purchased on April 2023 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 2023 பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. சேல் பண்ணலை அதில் இல்லையா? ஸோ சேல் பண்ணாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லாகவே என்ன இருக்குது, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, 1 இயருக்கு அப்படின்னா நான் இப்போது கேல்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டியோட நேமை நான் எடுத்து எழுதிக்கிறேன். டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா rupees 1 lakh 10% சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இது. ஓகேவா? ஸோ 10% சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு எழுதினாலே போதும். எழுதிட்டு இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம டேட் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த 1 lakhல நம்ம 10% கேல்குலேட் பண்ணணும். 2 முறையுமே ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் மொத்தமாக 1 இயர் அப்படின்னு போட்டுடுறேன். நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். இதே போல் அடுத்த செக்யூரிட்டி பார்க்கலாம். rupees 2 lakh 15% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் எ லிமிடெட் கம்பெனி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/1/2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு டேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/1/2023 வாங்கியிருக்காங்க. சேல் கிடையாது. ஓகேவா? ஸோ 1/1/2023 அப்படின்னும் போது இந்த பீரியடுக்குள்ளே வந்துடுது. ஸோ 1 இயர் ஃபுல்லாகவே ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஜான்வரியிலேயே வாங்கிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு எப்பப்போ கிடைக்கும்? ஜூலைலேயும் ஜான்வரியிலையும் கிடச்சிருக்கும். சேல் பண்ணாததுனால 1 இயர் இன்ட்ரெஸ்ட் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த செக்யூரிட்டியோட டீட்டெயிலை எடுத்து எழுதிக்கலாம். 15% debentures of a limited company. ஓகே, ஸோ டேட் வேணும்னாலும் எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 2 lakhs into 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுங்கள், 80,000 கிடைக்கும். ஓகே, புரியுது இல்லையா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா rupees 1,50,000 12% securities of a paper mill company purchased on 1/3/2023 and sold on 1/9/23. ஓகே, ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ண டேட்டும் கொடுத்துருக்காங்க, சேல் பண்ணின டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பீரியடுக்குள்ளே கவர் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 1/3/23, சேல் பண்ண டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/9/23. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2024 வரல, ஜான்வரியில் அப்போ ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜூலையில் மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டை பார்த்தாலே புரியுது இல்லையா? இந்த நீங்கள் ப்ரீவியஸ் இயரை எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேல்குலேட் பண்ணணும்னு. அப்போ 6 months இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 6 month இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணால் போதும். இந்த செக்யூரிட்டியோட டீட்டெயிலை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 12% செக்யூரிட்டிஸ் ஆஃப் எ பேப்பர் மில் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த இதுக்கு டேட்டு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது முக்கியமான விஷயம். பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் 1,50,000 கொடுத்துருக்காங்க, 12% செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டேட்டு பார்த்துட்டோம் இல்லையா, 6/12. ஸோ ப்ராப்ளமில் கொடுத்துருக்கதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 1,50,000ல் 12% கேல்குலேட் பண்ணினா என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9,000 கிடைக்குது. ஓகே, ஸோ இதே போல் அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 2,50,000 10% செக்யூரிட்டி ஆஃப் இஜெட் லிமிடெட் purchased on 1/2/2023 and disposed on 2/10/23. ஸோ நீங்கள் வந்து டேட்டை எழுதி ப்ரீவியஸ் இயரோட என்ன பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/2/23 அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டேட்டை எழுதிக்கிறேன். வித்தது பார்த்தீங்க டிஸ்போஸ்ட் ஆஃப்னா 2/10/23. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ஜான்வரி 2024 ஒன்று, ஜூலை 2023. ஜூலை 23 வாங்கியிருப்பாங்க கரெக்டாக, ஆனால் ஜான்வரி 2024 வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ இதுலேயும் நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ண போகிறீங்க, 6 months தான். ஸோ இந்த பர்டிகுலர்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். செக்யூரிட்டிஸ் ஆஃப் இஜெட் லிமிடெட், செக்யூரிட்டிஸ் ஆஃப் இஜெட் லிமிடெட் அவங்க ப்ராப்ளமில் கொடுத்துருக்குற அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை அப்ளை பண்ணிக்கலாம். 2,50,000 அதை 10% கேல்குலேட் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 months தான், நம்ம டேட் எழுதி கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் என்ன அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12,500. ஓகே, ஸோ இஜெட் லிமிட்டெடுக்குரிய அந்த 2,50,000 10%ல் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன், பட் 6 months. இதே போல் கடைசியாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ₹1,25,000 10% செக்யூரிட்டிஸ் ஆஃப் XYZ லிமிடெட் acquired on 1/12/23 and disposed on 1/3/2024. ஓகே, ஸோ இது வாங்கின டேட்டு பார்த்தீங்கன்னா 1/12/23, disposed on 1/3/24. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா April 1, 2023 ஸ்டார்ட் ஆகிடுது. ஜூலையில் ஒன்று வரும் இல்லையா, ஜூலை மந்தில் அவங்க வாங்கவே இல்லை செக்யூரிட்டி, டிசம்பர் 23 தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜான்வரி 24 அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 6 month இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 6 monthsக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள், 1,25,000 இதை எடுத்து எழுதிடலாம். என்ன செக்யூரிட்டியோட நேமோ பர்டிகுலர்ஸில் டீட்டெயில் எழுதிடுறேன். கம்பெனியோட நேம் வந்து செக்யூரிட்டிஸ் ஆஃப் XYZ லிமிடெட். ஓகே, XYZ லிமிடெட். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஏன் கிராஸ் அப் பண்ணலைன்னு ரீசன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ரூல்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் அப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல்னு கொடுத்தா தான் கிராஸ் அப் பண்ணணும். இது லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ். இப்போ இதுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் 6,250 கிடைக்கும். இப்போ நீங்கள் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. டோட்டல் பண்ணால் 67,750 rupees கிடைக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் ப்ராப்ளம் வந்து டியூ டேட் கொடுத்தா எப்படி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்லேயே 3 வீடியோஸ் பார்த்துட்டோம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில். இன்னுமே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் எக்ஸாம் டைமில் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் நம்ம நல்லாவே பார்த்துட்டோம். அடுத்து மற்ற இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.